ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் வாழ முடியும். ஆனால் தேவனை மறந்துவிட்டால் என்ன ஆகும்? இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் செல்ல தயாராக இருந்த நேரம். அப்போது மோசே மிகவும் முக்கியமான ஒரு கட்டளையை கூறினார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நேசி. இது சாதாரண வார்த்தை அல்ல, வாழ்க்கையை மாற்றும் அழைப்பு. தேவனுடைய கட்டளைகளை மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தாலும், பாதையில் நடந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் தேவனை நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மேலும் நீங்கள் ஆசீர்வாதமான தேசத்திற்குள் சென்றபின் எல்லாம் நன்றாக இருக்கும் போது கூட தேவனை மறந்து விடாதீர்கள் என்று எச்சரித்தார். ஏனெனில் வெற்றி வந்த பிறகு மனிதன் தேவனை மறப்பது எளிது. இந்த அதிகாரம் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது. தேவனை உண்மையாக நேசிக்கும் இதயம் ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. ஆசீர்வாதம் தானாகவே வந்து சேரும். இன்று நீங்கள் தேவனை முதல் இடத்தில் வைத்தால் அவர் உங்கள் வாழ்க்கையை சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாக மாற்றுவார். இன்னும் இது போன்ற வேதாகம தகவல்களை அறிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.